ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்துகிறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். இந்த வீடியோவில் நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 4லேருந்து தி லேர்னிங் ப்ராசஸ் இந்த டாப்பிக்லேருந்து 30 கொஷின் நம்ம பார்க்கலாம். அதாவது கற்பவர் மற்றும் கற்கும் முறைகள். ஃபஸ்ட்டு கொஷின், தனிநபர்கள் புதிய அறிவு அல்லது திறன்களை பெறுவதற்கான செயல்முறை என்ன? ஆப்ஷன்ஸ்: ஏ கற்பித்தல், பி கற்றல், சி மதிப்பீடு, டி மனப்பாடம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கற்றல். ரெண்டாவது கொஸ்டின், செயல் மூலம் கற்றல் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸு: ஜான் டூவி, பி ஜீன் பியாஜெட், டி ஹோவர்ட் கார்ட்னர், டி ஆப்ரஹாம் மாஸ்லோ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஜான் டூவி. மூணாவது கொஸ்டின், எந்த வகையான கற்றலில் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ்: ஏ அறிவாற்றல் கற்றல், பி கவனிப்பு கற்றல், சி செயல்பாட்டு கண்டிஷனிங், டி கட்டமைப்பியல் கற்றல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் செயல்பாட்டு கண்டிஷனிங். ஃபோர்த் ஒன், பின் வருவனவற்றில் எது கற்றலை பாதிக்கும் முக்கிய காரணியாக இல்லை? ஏ உந்துதல், பி உளவுத்துறை, சி உணவு பழக்கம், டி முன்னறிவு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உணவு பழக்கம். ஃபிஃப்த் கொஸ்டின், கற்றலுக்கான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையில் ஆசிரியரின் பங்கு என்ன? ஏ வகுப்பில் ஒரே அதிகாரம், பி கற்றலை எளிதாக்குபவர், சி தேர்வாளர் மற்றும் டி ஒழுக்கம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கற்றலை எளிதாக்குபவர். ஆறாவது கொஸ்டின், கற்றல் பாணிகளை சிறப்பாக வகைப்படுத்தலாம். ஆப்ஷன்ஸ்: ஏ செயலில் மற்றும் செயலற்றது, பி வாய்மொழி தர்க்க ரீதியான மற்றும் சமூக, சி செவிப்புலன் காட்சி மற்றும் இயக்கவியல், டி உள் மற்றும் வெளி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் செவிப்புலன் காட்சி மற்றும் இயக்கவியல். ஏழாவது கொஸ்டின், கற்றலில் உள்ளார்ந்த உந்துதல் என்றால் என்ன? ஏ வெளிப்புற வெகுமதிகளால் உந்துதல், பி உள் திருப்தியால் உந்துதல், சி சகாக்களின் அழுத்தத்தால் உந்துதல், டி போட்டியால் உந்துதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் சகாக்களின் அழுத்தத்தால் உந்துதல். எட்டாவது கொஸ்டின், கற்றல் குறைபாடு என்ற சொல் பின் வருவனவற்றை குறிக்கிறது. ஏ அறிவுசார் குறைபாடுகள், பி உணர்ச்சி சிக்கல்கள், சி வாசிப்பு எழுதுதல் அல்லது கணிதத்தில் குறிப்பிட்ட சவால்கள், டி நடத்தை கோளாறுகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் வாசிப்பு எழுதுதல் அல்லது கணிதத்தில் குறிப்பிட்ட சவால்கள். ஒன்பதாவது கொஸ்டின், ப்ளூமின் வகை பிரித்தல் முதன்மையாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ பள்ளிகளை நிர்வகித்தல், பி கற்றல் விளைவுகளை அமைத்தல், சி ஆசிரியர் செயல்திறனை கண்காணித்தல், டி பள்ளி உள்கட்டமைப்பை மதிப்பீடு செய்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கற்றல் விளைவுகளை அமைத்தல். 10, இந்தியாவில் கற்றலின் முதன்மை கட்டத்திற்கு எந்த வயதினர் ஒத்திருக்கிறார்கள்? ஏ 3 to 5 ஆண்டுகள், பி 6 to 11 ஆண்டுகள், சி 11 to 14 ஆண்டுகள், டி 14 to 18 ஆண்டுகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 6 to 11 ஆண்டுகள். 11, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கல்வி உரிமையை உறுதி செய்கிறது? ஏ பிரிவு 19, பிரிவு 21A, பிரிவு 45, பிரிவு 51. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பிரிவு 21A. அடுத்தது 12, தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 நோக்கம் என்ன? ஏ பள்ளிகளை தனியார்மயமாக்குதல், பி தரமான கல்விக்கான உலகளாவிய அணுகுதல், சி பலகை தேர்வுகளை ஒழித்தல், டி முறையான கற்றலை ஊக்குவித்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் தரமான கல்விக்கான உலகளாவிய அணுகல். 13வது கொஸ்டின், RDE சட்டம் வயது வந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கட்டாயமாக்கிறது. இந்த கொஸ்டின்ஸில் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது என்னன்னாக்கா, இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னாக்கா, RDE சட்டம் எந்த வயது குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கட்டாயமாக்குகிறது? இதற்கான ஆப்ஷன் பாருங்கள். ஏ 3 to 6 ஆண்டுகள், பி 6 to 14 ஆண்டுகள், சி 10 to 16 ஆண்டுகள், டி 12 to 18 ஆண்டுகள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 6 to 14 ஆண்டுகள். 14வது கொஸ்டின், மதிய உணவு திட்டம் டேஷ் இலக்காக கொண்டது? ஏ ஆப்ஷன் எழுத்தறிவு விகிதங்களை மேம்படுத்துதல், பி ஆசிரியர் வராததை குறைத்தல், சி மாணவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் வருகையை மேம்படுத்துதல், டி உதவித்தொகை வழங்குதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் மாணவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் வருகையை மேம்படுத்துதல். 15, சர்வ சிக்ஷா அபியான் SSA எதை மையமாக கொண்டது? ஏ உயர்கல்வி, பி அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி, சி தொழில் பயிற்சி, டி ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி. 16, பல்வேறு நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ லெவ் வைகாட்ஸ்கி, பி ஹோவர்ட் கார்ட்னர், சி எரிக் எரிக்சன், டி BF ஸ்கின்னர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஹோவர்ட் கார்ட்னர். 17, ZBD அருகாமை வளர்ச்சி மண்டலம் எதை குறிக்கிறது? ஏ தனிப்பட்ட கற்றல் வரம்பு, பி சக கற்றல், சி வழிகாட்டுதலுடன் சாத்தியமான கற்றல் அடையக்கூடியது, டி ஆசிரியரின் கற்பித்தல் திறன்.
இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் வழிகாட்டுதலுடன் சாத்தியமான கற்றல் அடையக்கூடியது. 18 பியாஜெட்டின் கோட்பாடு இதனுடன் தொடர்புடையது. ஏ தார்மீக வளர்ச்சி, பி அறிவாற்றல் வளர்ச்சியின் நிலைகள், சி நடத்தை கற்றல் கோட்பாடுகள், டி உணர்ச்சி நுண்ணறிவு. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகள். 19வது கொஸ்டின் பியாஜெட்டின் படி சுருக்க சிந்தனை எந்த கட்டத்தில் உருவாகிறது? ஏ சென்சோரி மோட்டார், பி அறுவை சிகிச்சைக்கு முந்தையது, டி கான்கிரீட் செயல்பாடு, டி முறையான செயல்பாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் முறையான செயல்பாடு. 20 எந்த உளவியலாளர் கிளாசிக்கல் கண்டிஷனுடன் தொடர்புடையவர்? ஏ ஜீன் பியாஜெட், பி எஃப் ஸ்கின்னர், சி இவான் பாவ்லோ, டி ஆப்ரஹாம் மாஸ்லோ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் இவான் பாவ்லோ. அடுத்தது 21 மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலை என்ன உயர்ந்த நிலை என வகைப்படுத்தப்படுகிறது? இந்த கொஸ்டினில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. நான் எப்படி இதை பார்க்குறேன் பாருங்கனாக்கா, மாஸ்லோவின் படிநிலை தேவைகளின் உயர்ந்த நிலை என்ன? இதான் கொஸ்டின். ஏ பாதுகாப்பு, பி அன்பு மற்றும் சொந்தம், சி சுய உண்மையாக்கம், டி மதிப்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி சுய உண்மையாக்கம். 22 சமூக ஆக்க கொள்கையின் மூலம் கற்றலின் சமூக சூழலை வலியுறுத்தியவர் யார்? ஏ எரிக்சன், பி லெவ் வைகாட்ஸ்கி, சி கார்ல் ரோஜர்ஸ், சி ஜான் வாட்சன். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் லெவ் வைகாட்ஸ்கி. அடுத்தது 23 மற்றவர்களை கவனிப்பதன் மூலமும் பின்பற்றுவதன் மூலமும் நிகழும் கற்றல் டேஷ் அழைக்கப்படுகிறது? ஏ செயல்பாட்டு கண்டிஷனிங், பி கவனிப்பு கற்றல், சி சோதனை மற்றும் பிழை கற்றல், டி அறிவாற்றல் மாறுபாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி கவனிப்பு கற்றல். 24 குழந்தைகளின் மொழி வளர்ச்சிக்கான முக்கியமான காலம் எது? ஏ பிறப்பு முதல் 1 வருடம் வரை, பி 2 to 7 ஆண்டுகள், சி 10 to 15 ஆண்டுகள், டி இளமை பருவம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2 to 7 ஆண்டுகள். 25 அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில் ஸ்கீமா என்றால் என்ன? ஏ அறிவை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு மன கட்டமைப்பு, பி ஒரு உடல் வகுப்பறை அமைப்பு, சி கற்றல் நோக்கம், டி ஒரு நடத்தை நுட்பம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அறிவை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு மன கட்டமைப்பு. அடுத்தது 26 ஆப்ரண்ட் கண்டிஷனிங் எந்த 2 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது? ஏ வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள், பி தூண்டுதல்கள் மற்றும் பதில்கள், சி பழக்கம் மற்றும் உள்ளுணர்வு, டி அனிச்சை மற்றும் வலுவூட்டல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள். அடுத்தது 27 அனுபவ கற்றலின் கவனம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ மனப்பாடம் மூலம் கற்றல், பி நேரடி அனுபவங்கள் மூலம் கற்றல், சி மதிப்பீடுகள் மூலம் கற்றல், டி சக விவாதங்கள் மூலம் கற்றல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் நேரடி அனுபவங்கள் மூலம் கற்றல். 28 எரிக்சனின் மனோ சமூக வளர்ச்சியின் நிலைகளில் இளமை பருவ முதன்மையான சவால்? ஏ நம்பிக்கை எதிராக அவநம்பிக்கை, பி தொழில் மற்றும் தாழ்வு மனப்பான்மை, சி அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம், டி நெருக்கம் எதிராக தனிமைப்படுத்துதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் அடையாளங்கள் மற்றும் பங்கு குழப்பம். அடுத்தது 29 கார்ட்னரின் பல நுண்ணறிவுகள் தவிர அனைத்தையும் உள்ளடக்கியது? ஏ மொழியியல் நுண்ணறிவு, பி இசை நுண்ணறிவு, சி ஆன்மீக நுண்ணறிவு, டி தனிப்பட்ட நுண்ணறிவு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஆன்மீக நுண்ணறிவு. அடுத்தது மற்றும் லாஸ்ட் கொஸ்டின் 30 எந்த கல்வியியல் அணுகுமுறை மாணவர்களை மையமாக கொண்ட கற்றலில் கவனம் செலுத்துகிறது? ஏ ஆசிரியரை மையமாக கொண்ட கற்றல், பி ஆக்கப்பூர்வமான கற்றல், சி நடத்தை அணுகுமுறை, டி வழிகாட்டுதல் கற்பித்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஆக்கப்பூர்வமான கற்றல். நன்றி. தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள். எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகள், கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்சை நடத்துகிறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.